பர்த்டேன்றதுனால எல்லாருக்கும் ஸ்வீட் தராங்க. ஆல்ரெடி வந்து சிறப்பான வண்டி இங்கேருந்து மிக சிறப்புக்கு மாறுறாங்க. விபிஎஸ் விநாயகர் பஸ் சர்வீஸ். பின்னால் வர வண்டியை பார்க்க இங்கே ஒரு கேமராவும் செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்பிளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்போட நேமு, டைமு, எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது. சோழிங்கல்ல இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்கள். இங்கே 2 பேர் தான் விபிஎஸ் டிரைவர்ஸு. அண்ணன் இப்போ டியூட்டியில் இருக்கிறாரு, இவர் ரிலீவரு. நம்ம டைம் ஆச்சா கரெக்டாக அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயின்னு இருக்கும். யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. இந்த பழைய BS4 வண்டியை மிஸ் பண்ணுறீங்க, அது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன்று ஏந்தா தானே ஒன்று கிடைக்கும். அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்பளிங்கெல்லாம் விட்டு எடுத்து போவோம். இன்னும் கைக்கு வரல. ஆனால் பட் பயமா ஒரு புது வண்டி இருந்தால டிவிஎன் விமூர்த்தி கோச்சு இந்த வண்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே வண்டி வந்து டைம் எடுத்து அரக்கணும் போகுது. இபிஎஸ்ஸையும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ரூட்டில். ஃபஸ்ட்டு டே வண்டி பிட்டில் போட போகிறாங்க. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 2277. சரி வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ராஜா எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் சீலிங் வந்து செம்ம அசத்தலாக இருக்குது. லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்குது. லைட்லாம் எல்லாமே வந்து ஸ்கொயர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் லைட் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி. கீழே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டூர் வண்டியில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, கலருமே நல்லா இருக்குது. ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்குது. இதுவுமே வந்து கிளாசிக்காக லுக்காக இருக்குது. கேஜி கரையெல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருமே வந்து செம்மையாக இருக்குது. ஸ்பீக்கர் பாக்ஸ் பாருங்கள்.
கேரளா பஸ்ஸெல்லாம் இருக்க மாதிரி ஸ்டேரிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்க. வேலூரில் எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டியில் ஒட்டல, எல்லாம் மாசாக ஒட்டியிருக்காங்க. நாளைக்கு அந்த கொண்டையை வெட்ட சொல்லு, இது வேணும்னு சொல்லி மேனேஜர் தருவில் பற்றி நீ கட்சி வரலாம். மேனேஜர் ஃபஸ்ட்டு கூப்பிடான்னா மேனேஜர் நான் டியூட்டி போடாமல் பார்த்துருவாடா. டியூட்டி லீவு போனீங்க 1000 செலவு பண்ணேன். விநாயகர் வந்து ஃபஸ்ட்டு ரூட் போடு, ரெண்டாவது ரூட் போடு, மூணாவது வந்து ஓட்சாமியா நல்லா ஓட்டான். நான் வேணா இறங்கிறேன் ஓட்டு. பயவண்டி 80 தானே போச்சு, இது 80 தானே போச்சு. அப்பா அம்மா இருக்குங்க அது மாதிரி வேகம் அப்படி கேட்க வாங்க, பயப்படாத ஓட்டு டைம் அது மாதிரி என்ன பண்ண சொல்லிட்டு இது பாரு இது வேலை இருக்குல்ல ரேட்டா சுத்தமாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த பாடி மட்டும் ரொம்ப இருக்கு. நான் துட்டி அடிச்சுக்க அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன், அடிக்கடி வீட்டு எடுக்கலாம்னா கிளச்சில் தேயில் கரெக்டாக மாதம் வந்து புது கிளச் மாறுதியில் வந்து நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எடுத்தோன்னே ஆர்கார் பஸ் ஸ்டாண்டு இப்போதான் முருகன் அடுத்துக்கா
கேபிஎஸ் ஆற்காடு டு தேவிகாபுரம். சந்தமாடு யாரு கேட்டது? ராணிபுரம் சந்தமாடு. இந்த லொகேஷன் வாலாஜா பஸ் ஸ்டாண்டு.
அது கீர் வந்து சார் இப்படி போடுவேன், கார் பேஸ் பண்ணி போடுறேன், எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஓனர் 2 பேர். ஆர்கேன் அந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ரோலிங்கு. அது ஒரு நாள் இது ஒரு நாள் டைம் ஓட்டுவாங்க. ஃபைனலி சோளிங்கர் ரீச் ஆகிடும். ஆப்போசிட்டில் போகிறேங்க ஸ்டார் ஒய்ஃப் பிஎஸ்எம். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா விபிஎஸோட மேனேஜரு. அண்ணன் பேர் வந்து நாகராஜ். தாதர் எக்ஸ்பிரஸ்ஸு. இங்கே 2 பேர் தான் விபிஎஸ் டிரைவர்ஸு. அண்ணன் இப்போ டியூட்டியில் இருக்கிறாரு, இவர் ரிலீவரு.
சிட்டியில் மட்டும் தொடு சாலை சாலை இருக்கா சாலை அரவணம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம ட்ராவல் வந்து ஏதாவது ஓவர். போட யூபிஎஸ் ஸ்டாப்ஸ் கிட்ட பேசலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அண்ணன் வந்து கண்டக்டரு, பேர் டிரைவரு. இந்த அண்ணன் பேர் தமிழ், சரவணன். எப்படி இருக்கு ப்ரோ பழைய வண்டி இது வண்டி? வண்டி சூப்பராக இருக்குதுல. சூப்பராக இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரோலிங் டைமுங்களா? ஆர்கே என்ன நாங்களும் ரோலிங். ஒரு நாளைக்கு இந்த வண்டி, ஒரு நாளைக்கு அந்த வண்டி. சரி சரி ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அந்த வண்டி இந்த வண்டி? கேஃபு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, மக்களும் நல்லா வரவேற்பு தராங்க. உங்கள் ஓனர் பற்றி சொல்லுங்கள். ஓனர் வந்து எங்களுக்கு எப்படி சொல்லுறது, நல்லா பார்த்துருக்கோம். நல்லா பார்த்துக்கிறேன். பசங்க எப்படி பசங்களை பார்த்துக்கிற மாதிரி அவங்களோட பெட்டராக பார்த்துக்கிறாரு. முக்கியமோ இல்லையோ வியாபாரம் முக்கியம், பசங்க தொழிலாளி நாங்கள் முக்கியம். எங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட கிடையாது. வெளியெல்லாம் என்ன சொல்கிறது, எந்த படியும் வச்சிட கிடையாது. நிஜமாக பெரிய விஷயம் தானா? இந்த டூர் வண்டி இருக்குங்களாண்ணா? இருக்குது, நான் ஏசி இருக்குது, ஏசி வண்டி இருக்குது. எப்படி பார்க்குறாங்க முதல் நாள் வந்திருக்கு வண்டி? ஜனங்களாம் எப்படி பார்க்குறாங்க? எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க பேசஞ்சர். இந்த வண்டி வரணுத்துக்காக ரொம்ப பேர் என்ன சொல்கிறது வெயிட்டிங் இருந்தாங்க. நீங்கள் தான் கோச்சிலேருந்து எடுத்துன்னு வந்தீங்களா ப்ரோ? நீங்கள் 2 பேர் தான் அந்த வண்டி ஃபிக்ஸட் டிரைவர்? கண்டக்டர் ப்ரோ, அவங்க ரிலீவ் கண்டக்டர் பேர் மணிகண்டன் சாமி. மணிகண்டன் சாமி. பார்த்தேன், நானுமே பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. எல்லாம் பார்க்குறவங்கலாம் வண்டி நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து அரக்கோணம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேலூரில் 4:30 மணிக்கு, அரக்கோணம் 6:45, 6:45 ரீச் ஆகிடும். திருத்தணி போனோம். ஆக்சுவலாக இப்போ டிக்கெட் இருந்ததுமே அரக்கோணம் வரை ஸ்டாப் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் டைம் 8:30. வேலூர் ரீச்சு 10:50. ரிட்டர்ன் டைமு 11:30. அரக்கோணம் 2 மணி. இங்கே திருப்பி ரிட்டர்ன் டைம் வேலூர் பார்த்துக்கு 3:05. வேலூர் ரீச் ஆகுது 5:50. ரிட்டர்ன் டைம் 1 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது. ரிட்டர்ன் டைம் 6:50. 6:50 தான் 9:15. 9:15க்கு அரக்கோணம் வந்து ரீச் ஆகிடும். அவ்வளோ ஆல்ட்டு. சீனிவாச பஸ் ஆர்கேஎனும் விநாயகரும் ரோலிங்கிறதுனால 5 சிங்கிள். வேலூர்லேருந்து அரக்கோணம் ஒரு நாள் ஆல்ட்டு, அரக்கோணத்துலேருந்து வேலூர் ஒரு நாள் ஆல்ட்டு. மறுபடியும் மறுநாள் காலையில் அரக்கோணத்துலேருந்து விடியற் காலை 5:15 எடுப்போம். வேலூர் டைரெக்டாக 7:15 வேலூர் சார் போய்ட்டோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் வேலூர்
ரிட்டன் A50 எத்தனா 9:35 சோளிங்கர். அரக்கோணம் வந்து 10:40 வந்துடும். ரிட்டன் டைமு 11:40. அரக்கோணத்துலேருந்து வேலூர் 1:50 போயிடும் வேலூர். ரிட்டன் டைம் 2:40. 2:40 தான் நேராக ஸ்ட்ரைட்டாக அரக்கோணம் 5:15 வந்துடும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ரிட்டன் டைம் 7 மணிக்கு எத்தனா வேலூர் வந்து 9:15 போயிடும். வேலூர் ஆல்ட்டு 2 டைம், ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம். ஒரு நாள் வேலூர் ஆல்ட்டு, ஒரு நாள் அரக்கோணம் ஆல்ட்டு. எல்லாமே எங்கே இருக்கீங்க ஸ்டாப்ஸு? நீங்கள் எப்படி ப்ரோ டிரைவிங் ஃபீல்டு வந்தீங்க? எனக்கு ரொம்ப நாள் கனவு, சின்ன வயசுலேருந்தே டிரைவர் லைக் பண்ணி நான் லவ் பண்ணி ஃபஸ்ட்டு பஸ்ஸு தானுங்களா இல்லை ஃபஸ்ட்டு வந்து சின்ன வண்டி? ஓ, அப்படியே அப்படியே படிப்படியாக. எவ்வளோ நாளாக இருக்கீங்க டிரைவிங் ஃபீல்டில்? நான் வந்து 14 வருஷம் 14 வருஷமாக இருக்கீங்க. எந்த அளவுக்கு பிடிக்கும் ப்ரோ எப்படி சார் இந்த டிரைவிங்? அந்த அளவுக்கு பிடிக்கும். அந்த அறிவு உங்களுக்கு ப்ரோ நீங்கள் எப்படி டிரைவிங் ஃபீல்டில் வந்தீங்க? ப்ரோ சும்மா வேன் ஓட்டியிருந்தேன். அப்படியே ஹெவி போட்டு அப்படியே உள்ள வந்தேன். 1.5 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வேன் தான். ஃபஸ்ட் வருஷம் ஓட்டுக்கிறேன். டிரைவிங் அந்த அளவுக்கு பிடிக்கும். சரி ப்ரோ. நீங்கள் கண்டக்டர் ப்ரோ, நீங்கள் எவ்வளோ நாளாக கண்டக்டர் இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமாக இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போவேன். செக்கிங் அன்னைக்குன்னு பார்த்து லீவ். கலைமகள் பஸ் எங்கள் ஊர் வண்டியில் செக்கிங் அன்னைக்குன்னு பார்த்து லீவ். நான் அதனால் பஸ்ஸில் ஏறினேன். ஏதாச்சும் கண்டக்டர்ப்பா பின்னாடி ஆச்சா பாருமா. நான் அதனால் பெல் அடிக்கிறது கூட எனக்கு எப்படின்னு தெரியாது. அதனால் 2 வாட்டி அடிப்பானார். அடித்தா ஒரு வாட்டி அடித்தா நிற்குமானார். அதுலேருந்து நான் பண்ணேன், 1 மாதம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லீவ் விட்டதுலேருந்து நான் பஸ்ஸுக்கு சும்மா அப்பப்போ வேலூர் ஆற்காடு போய் வரதா இருந்துச்சு கொஞ்சம் வேலையாக. அப்படியே போயிட்டு வந்து பஸ்ஸு மேலே லவ், பஸ்ஸு மேலே ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் படிச்சதெல்லாம் போதும், 12வது +2 பாஸ், அதோட ஏற கட்டு பஸ்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் அந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கம்பெனியில் இருக்கீங்க? இந்த கம்பெனியில் ஒரு 6 மாதம். 6 மாதம். ஓனர் பற்றி சொல்லுங்கள். அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. ஓனர் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெய்வமே அவங்க தான். யாருன்னு எதுவும் கூட அப்பா தான் கூட ஓனரு. அந்த அளவுக்கு அவருக்கும் எங்களை பிடிக்கும், எங்களுக்கும் அவரை பிடிக்கும். எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார் லேபருக்கு. எதனா ஒரு சின்ன பால்ட்டு வண்டி நின்றுச்சுன்னா கூட அன்றைக்கி தகுந்த சம்பளம் கொடுத்துருவார், சாப்பாடும் கொடுத்துருவார். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பா போட்டோம் தான் மரியாதை. அது ப்ராப்ளம் சோசியலாக பழகுங்க. அப்பா பையன் மாரி நல்லா சோசியலாக பழகுவார். லேபருக்கு எதுனா ஒரு குறைன்னா முன்னாடி வந்து நிற்பார். ப்ரோ நல்ல எட்லி ப்ராப்ளம் கூட வந்து உடனே எட்லி அந்த விஷயம் நானே பார்த்துருக்கேன். வரும்போதே ஒரு டைம் வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக அங்கே நின்றுட்டு வந்தோடனே மாற்றினாங்க. அப்படியே மாட்டி அப்படியே அனுப்புவாங்க. நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ பஸ்லேயுமே. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம், இந்த வண்டி ரெடி பண்ணதுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, பாண்டிப்பட்டியில் பார்த்து 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 செஞ்சேன். நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது வண்டி. பேசஞ்சர்ஸு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பீங்க, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பேசஞ்சர் ஒரு நாளைக்கு 2000 3000 பேர் ஏறுறாங்க. அவங்கள ஒரு மாதிரி யாரும் இறக்கதில்லை. எல்லோரும் ஒரு தகுந்த மாதிரி சார் வாங்க ஏறுங்க போங்க வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த தொழிலில் வந்து கோவப்பட்டால் எதுவும் நடக்க முடியாது. அவங்க ஊரில் அவங்க இது பண்ணுவோம், நம்ம ஊரில் நம்ம இது பண்ணுவோம், தேவையில்லாத இது வாங்குவோம். அதனால் யாராக இருந்தாலும் சார் வாங்க சார் இப்படி போங்க சார், டிரைவர் அப்படி பண்ணுறாரு இதுனா குறை சவுண்டு கம்மி பண்ணி இதுனா சொன்னால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பேசஞ்சர் எதுவும் சண்டை போடாத மாதிரி நல்ல வரவேற்பு கொடுக்கும் இந்த வண்டி விபிஎஸ் விநாயகர். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. இது எதுக்காக? அதை பற்றி சொல்லணும்னா நம்ம வேலூர் வந்து அரக்கோணம் வண்டி ஓடுற வண்டியில் ப்ரைவேட் வண்டியில் எந்த வண்டிலையும் கிடையாது, நம்ம வண்டியில் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் குரலை போட்டு கூப்பிடா காட்டி கூட பரவாயில்ல. அடுத்த வேலூர் வந்து ஆற்காடு வர்றதுக்கு கூட்டுத்தாக்கு யார், அப்போலோ யார், ஆற்காடு யாருன்னு அதே ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிடும். நம்ம கூப்பிட வேண்டிய இதுவே கிடையாது. அடுத்த ஸ்டேஜ்னாவும் அதை கூப்பிட்றோம். மக்களும் நல்ல வரவேற்பு தராங்க. அதை கூப்பிட்டோன்னே யாருன்னா ஞாபகம் இல்லாதவங்க கூட ஏந்து வந்து இறங்கிடுறாங்க. அதுலேயுமே டைமு ஸ்பீட்லாம் கூட வருது இல்லை ப்ரோ? ஆமாம், கிலோமீட்டர் வந்துடும். எப்படி சொல்லுது, வெப்பநிலை வந்து எவ்வளோ இருக்குன்னு அதையும் காமிச்சிடும். செல்சியஸ் சென்சர், ஜிபிஎஸ். அதே மாதிரி வண்டியில் சுற்றி எல்லாமே நம்மளுக்கு ஓனர் வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறாரு. எல்லாமே கேமரா தான். எந்த ஒரு பொருளும் நம்மளை மாரி பேசஞ்சரும் சரி நம்மளை மாரி உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது. எல்லாம் கேமரா கண்காணிப்பு தான். பார்த்தோம் ப்ரோ, நிறைய கேமரா தான் இருக்குது, சைட்லேயுமே இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எந்த ஒரு பிரச்சனையும் உடனே கேமரா எடுத்து பார்க்கலாம். கோச்சுக்கு நீங்கள் தான் போயிருந்தீங்களா ப்ரோ? கோச்சில் தங்கி வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க, வரும்போது நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. இது கோச்சின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎன் கோச்சு, அண்ணன் தான் டிரைவரு.
இந்த வண்டிக்காக கோசம் எவ்வளோ பாடுபட்டாருன்னு அண்ணன் கொஞ்சம் பேசுவார். பேசுனேன் ஓனர் இல்லைங்க இல்லை, அதனால் வந்து இருந்து பக்கத்துலேயே இருந்து செஞ்சு பிடிச்சி நான் சூப்பராக பண்ணி வந்துடுறீங்க. ஒன்றுமே நல்லா இருக்கு. நிறைய விஷயம் வந்து நல்லா மைன்யூட்டாக நல்லா பண்ணிடுறீங்க. இது செட்டு பார்த்தீங்கன்னா ராஜா எலக்ட்ரானிக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. வேற லெவல் வெறித்தனமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் மக்கள் எல்லாமே செட்டு வந்து எல்லாமே என் சாய்ஸ் தான். இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுவோம். கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாரா ப்ரோ? நான் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. முதல்ல கேட்ட ஒரே மாதிரி என்னன்னா இது வீல் கப் மட்டும் கேட்டேன். ஓ சைடில் வீல் கப் 4 வீலுக்கும் கப் கேட்டேன். 4 வீல் கப் மாட்டி கொடுத்தாங்க. எனக்கு அதான் பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி நல்லா இருக்கு. அதுவுமே லுக்கு நல்லா இருக்கு. சரௌண்டிங்லாம் இவர் தான் பண்ணுவேன். ஏன்னா இவர் செஞ்சு நான் செஞ்சு தானே. ஆனால் இவர்னா பரவாயில்ல. இது மாதிரி ஒன்றா இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா சில ரிலீவர்லாம் வந்து சண்டை போட்டு இது பண்ணி இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறதுனால ஒரு டீம் நல்லா மேட்ச் ஆகுது. ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிப்பீங்க உங்களுக்குள்ள. ஸ்பீட் பிரேக் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஸ்பீட் பிரேக் போட்டு போகிறேன். சூப்பர் ப்ரோ, நிஜமா. சில பேர்ல சுற்றி மாற்றிட்டு எப்படா வீட்டுக்கு போகலாம், காசு வாங்கி போகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபால்ட்டோட சொல்ல மாட்டாங்க, அப்படியே இறங்கிடுவாங்க. ஆமாம், நம்மளால புது ஸ்பீட் பிரேக் போட்டாங்க. பார்த்து விட்டு நைட்டில் போகிறேன், பேங்க் விட்டுட்டு போகிறேன். சரி, நான் எங்கன்னா கேட்டால் பரவாயில்ல. 2 பேர் பாண்டிங் நல்லா இருக்கு. அதேமாரி டியூட்டி வந்து 5 நாளுக்கு 5 நாள் எல்லாருமே ஒரு வாரம் தான். ஆமாம் ப்ரோ. எக்ஸ்ட்ராவும் ஓட்டக்கூடாது. ஏன்னா தூக்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்ம அண்ணன் தமிழ் அண்ணன், நம்ம அண்ணன் சரவண அண்ணன் 2 பேருமே வீக்லி 5 நாள் தான். 5 நாள் ஓட்டினாரா அடுத்த செகண்டே மெக்கானிக்ஸ் கால் பண்ணி இதுமாரி டிரைவர் வராரு, மாற்ற போகிறாரு, பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவார். பிரேக்கிலேருந்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்படி சொல்லுங்க, இந்த லைஃப் வந்து வெரி வெரி பெட்டர். அவங்க வேலை அவங்க கரெக்டாக இருக்காங்கன்ற மாதிரி கரெக்டாங்க. வண்டியில் வந்து ஃபால்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்னையும் நடுவில் பெருசாக எதனா வேலை இருந்தால் நீ அந்த டைமில் ஸ்பேர் வண்டி ஓடும். அவர் மேனேஜர் பற்றி சொல்லுங்கள். மேனேஜர் வரும்போது வந்துருந்தாரு. அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். எப்படி சொல்றது, ஒரு மேனேஜர்ன்ற கெத்தே எப்படி சொல்றது யாருக்கும் கிடையாது, காமிக்க மாட்டாரு. அதே மாதிரி யாரும் தொழிலாளியே கிடையாது, எல்லாரும் நண்பர்கள் தான். டிரைவர் கண்டக்டர் ஒரு புருஷன் முன்னாடி மாதிரி தான் எல்லாருமே. அப்படிதான் பார்த்தோம் ப்ரோ, உங்களுடைய இது அப்படிதான் இருக்கு. டவுட்டாக வந்து கேட்டனா கூட இப்படிதான்டா போடா, அதெல்லாம் செட் ஆகிடும் போடா, கிட்ட மாட்டார். அவர் வந்து டூர் வண்டி ஓட்டுறாருங்களா? ஆமாம், டூர் வண்டி ஓட்டுறாரு. எதனா எமர்ஜென்சினா நம்ம லைன் வண்டி கூட வந்து மாற்றுவார். ஆக்டிங் மாதிரி சில டைமில் மாற்றுவார். நீங்கள் அந்த ஊர் ப்ரோ? நான் ஏகே படவேடுங்களா? கிருஷ்ணா பஸ்ஸில் வருது அந்த படவேடுங்களா? ஓ, நீங்கள் ப்ரோ? நாங்கள் சோழிங்கர் பக்கத்தில் கொடைக்கால் உள்ள கடாரி கிராமம். நீங்கள் ப்ரோ? நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கோம் உங்களை. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடா இவரோட வேலை செய்யறது எப்படி இருக்கு? நாங்கள் எப்படி சொல்லத்தையா, நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கிறோம். பஸ்ஸில் வந்து நான் என்னை யாரும் எதுவும் சொல்ல தெரியாது, நானும் யாரும் சொல்ல தெரியாது. என்னை பிடிச்சவும் மாட்டார். ஆனால் இப்படி போனால் சொல்லார். எனக்கு வேறு எதுவும் வேலை நம்ம தேவை, வேலை ஒழுங்காக நடக்கணும். ஆமாம், அவர் எது வந்தாலும் நான் போனால் டைம் ஆயிடுச்சு போனான்னு சொன்னா நான் அதுக்கு அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். அதுதான் மூவி சொல்லிட்டு அந்த செகண்டே எல்லாம் மறந்துடும். எல்லாம் ஒரு எப்படி சொல்றது, அப்பயே சொல்லிட்டேன் முன்னாடியே, புருஷன் முன்னாடியுமே சொல்லிட்டு அப்பயே வீட்டில் எப்படி பிரச்சனை வந்தால் அடுத்த செகண்ட் மறந்துடுவாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் புருஷன் முன்னாடி மாதிரி தான் சொல்ல போனால். வேறு எந்த பிரச்சனையும் ஆனால் டைம் ஆயிடுச்சு இப்படி போனால் இதுமாதிரி டிக்கெட் வந்து பின்னாடி பார்த்து ஏற்றி எல்லாம் அவர் தான் இது பண்ணிப்பார். நாங்கள் உள்ள டிக்கெட்டே வேண்டாம், அவ்வளோ சைட் மிரர் பார்த்து அவரே அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிப்பார். என்ன பண்ணுறதுன்னு கேட்பாரு, வேறு எதுவும் கேட்க மாட்டார். அசிங்கமான சொல்ல மாட்டார். எப்படி சொல்கிறது, 2 பேர் டிரைவர் கிடச்சி ஒரு வரம் தான். சூப்பர் ப்ரோ. இந்த வாரம் கண்டக்டர் செய்கிறேன்னா அடுத்த வாரம் நான் செக்கிங்கை செய்வேன். அவர் செக்கிங் வந்து அடுத்த வாரம் கண்டக்டர் செய்வேன். ஓனருக்கு வந்து யாரும் ஒருத்தரே கஷ்டப்படுவார். 2 பேர் சரிசமமாக செய்யணும். அப்போ இப்போ இருக்கிறவருமே வந்து கண்டக்டர் தான். அவருமே அவர் எல்லாருமே கண்டக்டர் தான். ஒரு வாரம் கண்டக்டர், ஒரு வாரம் செக்கிங். சரி ப்ரோ. அதேமாரி ஒய்ஃபுக்கு ஏற்ற கூலி கொடுக்குறாங்க, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி யாருமே ஓப்பனாக சொல்ல ப்ரோ, ஏன்னா அந்தளவுக்கு விபிஎஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த வண்டியான போய் சண்டை போடாதீங்க. எதனா பிரச்சனையா மற்ற ஓனர்கிட்ட பேசலாம், நீங்கள் போய் சண்டையே போடாதீங்க. இது வந்து எப்படி சொல்லுது, வெள்ளைக்கார கம்பெனி மாதிரி ஜெனினாக ஓடும், எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. பேசஞ்சரும் தொல்லை பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட வர மாட்டோம், அவங்ககிட்ட நம்ம போக மாட்டோம். ஜெனினா அழகாக ஓடும்.
டிக்கெட்டே சீட்டே ஒரு ஃபுல்லானா தான் எடுப்பேன். அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. நம்ம டைம் ஆச்சா கரெக்டாக அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயின்னு இருக்கும். யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. மக்களும் நல்லா வரவேற்பு விடுறாங்க. எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. எங்களை தொல்லை பண்ணுறதும் கிடையாது. நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு இப்போது அந்த பழைய BS4 வண்டியை மிஸ் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் தான் அதில் ரொம்ப வண்டி ஓட்டுறாள். எப்படி சொல்றது, குடும்பத்தில் ஒன்று ஒரு ஏங்குற மாதிரி ஒன்று ஏந்தா தானே ஒன்று கிடைக்கும். சிறப்புலேருந்து மிக சிறப்புக்கு மாறி இருக்கீங்க. அந்த வண்டியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலிங்கெல்லாம் விட்டு எடுத்து போவோம். இன்னும் கைக்கு வரல. வரல, ஆனால் பட் பயமா இருக்கு. புது வண்டி இருந்தால கடுவாங்க ப்ரோ, செட் ஆகிற வரையும். அதெல்லாம் சாமி அண்ணன் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணன் பொன் மேலே மண் மேலே எதுவுமே ஆசை வைக்க மாட்டார். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டேரிங்கில் உட்காந்தோம்னா மக்களை எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டின்னு போய் கூட்டின்னு போயிருக்கோமோ அது எங்களுக்கு வந்து எப்படி சொல்லுறது, எங்கள் குழந்தை மாதிரி நாங்கள் பார்க்குறோம். எப்படி சொல்ல, ஒரு அண்ணன் அம்மா அக்கா ஒரு ஆமாம். பசங்க வந்தால் அப்படி தான் நினச்சி எனக்கு எல்லா பேரையும் பார்த்துட்டு எனக்கு வேலை செய்கிறோம். காலையில் வச்சு ஸ்டேரிங்கில் கடவுளை கூட அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் நினச்சி சரி சரி ப்ரோ. டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போகும். வேலூரில் காலையில் ஏறி உட்காந்தாங்கன்னா அரக்கோணம் வந்தால் ரெஸ்ட் ரூம் பார்த்தோன்னா கூட ஃப்ரீ டைம். நம்ம அங்கங்கே போயிட்டு 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. வண்டி எடுத்தா லாஸ்ட் ஸ்டாப் எங்கேயோ அது போகிற வரையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் இருக்கும். உங்களுக்கு நடுவில் சாப்பிட்ற டைம்லாம் இருக்குங்களா? பரவாயில்ல, இந்த வண்டி பொறுத்தவரை சாப்பாடு குறை கிடையாது. நல்ல டைமிங் தான். வேலூராக இருந்தாலும் அரக்கோணம் வந்தாலும் மதியம் 2 மணிக்கு ஷார்ப்பாக. ஆ ப்ரோ. சரி ப்ரோ, உங்கள் இதை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸு. டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பேட்டி கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ப்ரோ.